السلام عليكم ورحمة الله وبركاته. கணியத்திற்குரிய ஜமாத்தார்களே, இன்று சஹாபாக்களுடைய வரலாற்றில் சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வரலாற்று குறிப்புகளை பார்க்கின்றோம். ஒரு அற்புதமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர் சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பிறப்பு அவ்வளவு ஒரு பிறப்புக்குரியவர்கள் அவர்கள். காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைப்பதற்கு முன்னாலேயே காபத்துல்லாவை மக்காவாசிகள் அதை புனிதமான இடமாகத்தான் கருதி வந்தார்கள். தவாப் செய்வதையும் அங்கு ஹஜ் உம்ரா செய்வதையும் அவர்கள் புனிதமாக கருதி வந்த காலங்கள் எல்லாம் இருந்தது. நம்ம இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னாடிதான் முஸ்லிமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துக்கு பின்னாடிதான் அது புனிதமான இடம் என்றால் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து அது புனிதமான இடங்கள் தான். காரணம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபி. இடைப்பட்ட காலத்தில் யாரும் நபியாக இல்லாததன் காரணமாக காபத்துல்லாவுக்குள் விக்கிரகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த இடமாக இருந்தது என்பதெல்லாம் வரலாறு குறிப்பு நமக்கு சொல்லப்படும். அப்போ அதை புனிதமான இடமாகத்தான் காஃபிர்களும் கருதி வந்தார்கள். அப்படி சையதுனா அலி ரலியல்லாஹு அவருடைய தாயார் நிறைவான கற்பனையாக இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் அலி ரலியல்லாஹுடைய தாயாரின் பெயரும் ஃபாத்திமா, நிறைவான கற்பனையாக இருக்கிறார்கள். அப்போ காபத்துல்லாவை தவாப் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு பிரசவம் ஏற்படுகிறது. அவருடைய அந்த நிலையை கண்டு காபத்துல்லாவுடைய கதவை திறந்து காபத்துல்லாவுக்குள் அவர்களை கொண்டு போய் விடுகிறார்கள். காபத்துல்லாவுக்குள் பிறந்த குழந்தைதான் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா. காபத்துல்லாவுடைய உள்ள யாரும் நம்ம பார்த்தது கிடையாது. காபத்துல்லா உள்ள எப்படி இருக்கும், ஆனால் காபத்துல்லாவுக்குள் பிறந்த குழந்தை சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா. இது வரலாற்று முதல் நிகழ்வு. நிறைய வரலாற்றுகளுக்கு இந்த மாதிரி அற்புதமான குறிப்புகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களுக்கு அவங்கதான் வந்துட்டு அலிநாயகத்தினுடைய தந்தை. அப்போ மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சத்திலே அபூ தாலிப் அவர்கள் பொருளாதார பின்னடைவு ஏற்படுகிறார். அப்ப அந்த சமயத்திலே அலி ரலியல்லாஹு அவர்களை தட்டி எடுத்து வளர்க்கக்கூடிய பொறுப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அணுகுமுறைகள் நுபுவத்துடைய சமயத்திலே அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு 9 அல்லது 10 வயது இருக்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு நபித்துவம் கிடைக்கின்ற பொழுது அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு 9 வயது அல்லது 10 வயது இருக்கும். அந்த சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அணுகுமுறைகள், அந்த செயல்கள் இதெல்லாம் பார்த்து மார்க்கத்தை பிடித்து முதலாக இஸ்லாத்தை ஏற்ற சிறுவர் என்ற பெருமையும் சையதுனா அலி ரலியல்லாஹு அவர்கள் தான் இருக்கிறது. அதே போல அலி ரலியல்லாஹு அவர்களுடைய இன்னொரு பெரிய விஷயம் என்னவென்றால், அலி ரலியல்லாஹு அவர்கள் நாயகத்தின் மீது ரொம்ப பிரிப்போடு இருப்பார்கள். நாயகத்தை ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு இளைஞராக இருந்தார்கள். அதை எந்த அளவுக்கு என்று சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அந்த வார்த்தையில் ஒருபோதும் பின்வாங்கியதாக வரலாற்றில் இடமே கிடையாது. எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்ம ஹிஜ்ரத்துடைய வரலாறுகளை பேசுவோம் அல்லவா, மக்கால இருந்து மதீனாவுக்கு சஹாபாக்கள் எல்லாம் ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள் என்ற வரலாற்றை பேசுவோம் அல்லவா. அந்த ஹிஜ்ரத்துடைய சமயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் ஹிஜ்ரத்துக்கு சென்றார்கள் அல்லவா. செல்வதற்கு முன்னால் இந்த செய்தி மக்கத்து காஃபிர்களுக்கு தெரிந்து விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு வெளியேற போகிறார்கள் என்ற செய்தி தெரிந்து விடுகிறது. இவர்களுக்கெல்லாம் தெரியாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் அவர்களும் வீட்டை விட்டு கிளம்பி விட்டார்கள். ஆனால் வீட்டுக்குள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதை போல் ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டும். அப்ப அதை யாரை வைத்து செய்தார்கள் என்றால், சையதுனா அலி ரலியல்லாஹு அவர்களை வைத்துதான் அதை செய்தார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களை தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். அடுத்த நாள் காலையில் எதிரிகள் எல்லாம் வீட்டுக்குள் நுழைந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்க வேண்டும் என்று முயற்சித்த பொழுதுதான் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய படுக்கையில் படுத்திருப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, அலிநாயகம் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அந்த அளவுக்கு எதிரிகள் சூழ்ந்திருந்த பொழுது கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்க சொல்லி விட்டார்கள். எந்த விதமான பேச்சுக்கும் இடமில்லை. அதை அப்படியே செய்து காட்டியவர்கள் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அதை விட மிகச்சிறந்த ஆகச்சிறந்த போர் வீரர் அவர். அலி ரலியல்லாஹு தஆலா ஆகச்சிறந்த போர் வீரர்.
நம்ம போர்க்களத்துக்கெல்லாம் போனாக்க எதிரிகள் நேரடியாக தாக்கிக் கொள்ள மாட்டார்கள். அன்றைய கால வழக்கங்களிலே ஆரம்பத்திலே முஸ்லிம் அணியிலிருந்து 3 நபர்கள், எதிரி அணியிலிருந்து 3 நபர்கள், இந்த 3 நபர்களும் சண்டையிட்டதற்கு பின்னாடிதான் 2 குழுக்களிலே போரிட்டுக் கொள்ளும். இது வழக்கமாக இருந்தது. அவர் இஸ்லாமிய படையிலிருந்து எதிரி படையை தாக்குவதற்கு 3 நபர்களில் கட்டாயமாக அலிரலியல்லாஹு இருப்பார்கள். அது கட்டாயமாக அலிரலியல்லாஹு இருப்பார்கள். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த போர் வீரர். அவர்கள் இரட்டை வாளை கொண்டு போர் செய்வார்கள் என்ற வரலாற்று குறிப்பு எல்லாம் நமக்கு தெரிகிறார்கள். இரட்டை வாளோடு போர் செய்வார்கள். அதிகமான உசரம் எல்லாம் கிடையாது. நார்மலான உயரம் கொண்டவர்கள் தான் செய்து அழிந்திருந்தார்களா, ஆனால் வீரத்தில் அவர்களை மிஞ்சிக் கொள்வதற்கு ஆட்கள் கிடையாது. அதே போல அவர்கள் சத்தாபதியல்லாஹுடைய நெருக்கமான நட்பு பட்டியலில் இருந்தவர்கள் அலிரலியல்லாஹு அவர்கள். அதே போல ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குக்காக செல்கின்ற பொழுது, தபூக் யுத்தத்துக்கு செல்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருக்கக்கூடிய பெண்களையும் சிறுவர்களையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அலி ரலியல்லாஹு ஒப்படைத்தார்கள். அப்போ அலி ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்பாங்க, துஹல்லிஃபுனி ஃபீ சிபியானி வ நிசாஇ, என்னை பெண்களையும் சிறுவர்களையும் பாதுகாக்கிறதுக்கு விட்டுட்டு போறீங்க நாயகமே கேட்பாங்க. அங்க சிறந்த போர் வீரர் போருக்கு ரசூலுல்லாஹ் அழைத்து சென்றார்கள். பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அதிநாயகத்திடம் கொடுத்து இந்த உலகம் கேட்டாங்க. குழந்தைகளையும் பெண்களையும் பார்க்காத பொறுப்பு எனக்கு கொடுத்துட்டு போறீங்கன்னு கேட்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அலா கரலா அன் தகூல் மின்னி பிமன்சிலத்தின் ஹாரூன பின் மூஸா என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தூர்சீனா மலைக்கு செல்கின்ற பொழுது எப்படி ஹாரூனை நியமித்தார்களோ அதே போல் நான் உங்களை நியமிக்கிறேன், அது உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்ற விஷயத்தை கேட்பார்கள். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாரூனை வைத்த இடத்தில் நான் உங்களை வைக்கிறேன், அது உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்று கேட்பார்கள். சொல்லிவிட்டு இன்னொரு செய்தியும் அழுத்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள். அல அன்னஹு லைஸ நபி பஅதஹு, எனக்கு பின்னால் எந்த நபியும் இல்லை என்ற வார்த்தை. ஏன்னா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி. இங்க அலி ரலியல்லாஹு யார் நபின்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக ரசூலுல்லாஹ் அப்பயே சொல்லிட்டாங்க, எனக்கு பின்னாடி யாருமே கிடையாதுங்க, நபியும் கிடையாது ரசூலும் கிடையாது. அப்படி யாராவது நான் நபி நான் ரசூல் எனக்கு அல்லாஹ்ட்ட வகி வருதுன்னா அவன் யாராவது மட்டும்தான் இருப்பான், பொய்யனாக மட்டும்தான் இருப்பான். அதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அப்படி கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அதனால எச்சரிக்கையோடு நாம் இருக்கிறோம். அப்போ இது மட்டும் இல்ல, இன்னொரு சிறப்பு என்னன்னாக்கா ஹைபர் யுத்தம். அந்த ஹைபர் யுத்தத்திற்கு அலிநாயகத்தினால் போக முடியவில்லை, உடல்நிலை சரியில்லாத சூழல். ஆனால் ஹைபர் யுத்தத்திலே இஸ்லாமியர்களுக்கு வெற்றியை கிடைக்காத ஒரு சூழல். தொடர்ந்து போராடுகிறார்கள், வெற்றி கிடைக்காத சூழல். அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக பயன்படுத்துவார்கள். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான ஒரு நபரிடம் நாளை ஹைபரின் கொடியை கொடுப்பேன், அவர் என்ன பண்ணுவாருங்க, அதிலே இவர் வெற்றி கொள்வார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இதுல இது என்னன்னாக்கா சீதனா அவரோட சத்தாவ எந்த விஷயத்துக்கும் பெருசா ஆசைப்பட்டது கிடையாது. உமரை அவங்க சொல்லுவாங்க, நான் எதுக்குமே பெருசா ஆசைப்பட்டது கிடையாது. ஆனா அல்லாஹ் ரசூல் விரும்பிய மனிதன் என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தினால அந்த மனுஷன் நானா இருக்கும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் காலையில யார் கையில நான் குறி கொடுத்தோம் அவங்கதான் போய் அந்த சைபர் போட ஜெயிப்பாங்க ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதோட அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடிச்சமான நபர் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதால் உமரை அவங்க எட்டி பார்ப்பாங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிடுவாங்களா தலையை தூக்கி ரசூலுல்லாஹ் பார்க்க ரசூலுல்லாஹ் என்னை கண்டிக்கவே இல்லை. கடைசியில ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, எங்க அலி எங்க என்று கேட்டாங்க. அப்ப அலிரலியல்லாஹு அவர்கள் உடல்நிலை சரியில்லை என்றால் அலிரலியல்லாஹு அழைச்சி வர சொல்லுவாங்க. வந்து அலிரலியல்லாஹு அவர்களுக்கு கண் நோய் ஏற்பட்டிருக்கும், கண்ணுல கடுமையான வலி இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து புகாரியில் அழகாக பதிவு செய்திருப்பார்கள் இந்த ஹதீஸை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலிநாயகத்தை அழைத்து தங்களுடைய எச்சியை எடுத்து அலிநாயகத்தின் கண்ணினை தடவுவார்கள். சுப்ஹானல்லாஹ், வலி இருந்த இடமே தெரியாமல் போனது என்பதாக ஹதீஸில் பதிவு செய்யப்படும். அவ்வளவு தூரத்திற்கும் அற்புதமான ஒரு நிகழ்வு. அதற்கு பின்னாடி அந்த போர்க்களத்தை அந்த போரை வெற்றி கொள்ளப்பட்டது என்ற வரலாற்றையும் இங்கு பதிவு செய்வார்கள். அந்த அளவுக்கு என்னதுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இஸ்லாத்தின் மீது பற்றோடு இருந்தவர்கள் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா. அதற்கு பின்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னாடி அபூபக்கர் முதல் கலீஃபா, இரண்டாவது கலீஃபாவாக சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா, மூன்றாவது கலீஃபாவாக சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. உஸ்மான் அவர்கள் வஃபாத் ஆனதுக்கு பின்னாடி அங்கிருந்த சஹாபாக்கள் எல்லாம் அலி ரலியல்லாஹு அவர்களை கலீஃபாவாக நியமிப்பார்கள். ஆனால் அது என்ன பிரச்சனை என்று சொன்னா
உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை நேற்று வரலாறு சொன்னவா கலவரக்காரர்கள் அவர்களை கொலை செய்து விட்டார்கள். கலவரக்காரர்கள் மதீனாவுக்குள் புகுந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்து விட்டாங்க. அப்ப அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறோமா இல்லையா? இந்த சூழல்ல இருக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது அதற்கு எதிராக போரை நியமிக்கலாம் என்கின்ற பொழுது அதற்குள் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் அலிநாயகத்திற்கும் ஒரு சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இரண்டு துருவங்களாக நின்று கொண்டார்கள். முஆவியா ரலியல்லாஹுவுக்கு பின்னாடி ஒரு குழு, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு பின்னால் ஒரு குழு இருந்து கொண்டு இரண்டு குழுக்களும் சண்டை போட ஆரம்பித்து விட்டது. இந்த இரண்டு சண்டைகளுக்கு இடையில் தான் இஸ்லாத்திலிருந்து முதலாக ஒரு குழு பிரிகிறது. நம்ம இன்னைக்கு நிறைய குழுக்களாக பிரிந்திருக்கோம். இந்த அமைப்பு அந்த அமைப்பு முதலாக பிரிந்த குழுவின் பெயர் ஹவாரிஜியாக்கள். இவர்கள் தான் முதலாக இஸ்லாத்திலிருந்து பிரிகிறார்கள். அலிநாயகத்தை எதிர்த்து பிரிகிறார்கள். இவங்க இஸ்லாத்திலிருந்து வெளியேறுகிறார்கள். இதிலிருந்து அபிமான் இருக்கின்ற ஒருவன் தான் அலி ரலியல்லாஹு அவர்களை சுருகுக்கு செல்கின்ற பொழுது விஷம் தடவிய அம்பால் குத்தி கொலை செய்கிறார் என்ற வரலாறு சொல்லப்படுகிறது. அப்போ இது நம்ம தெரிந்து கொள்வது என்னன்னாக்கா அலிநாயகத்துடைய ஆட்சியில ரொம்ப இது. ஏன்னா அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், என்னை ஹலீஃபாவாக நியமிங்கள், பிறகு நான் என்ன செய்யறேன், யார் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தார்களோ அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறேன் என்று சொல்லுவாங்க. ஆனால் இருந்தவர்கள் நாம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை யார் கொலை செய்தார்களோ அவர்களுக்கு தண்டனை கொடுங்கள், பிறகு உங்களை நாங்கள் ஹலீஃபாவாக நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பிரச்சனை. என்ன அதிகாரம் இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியும், தண்டனை கொடுக்க முடியும் என்று சொல்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு மற்றவர்கள் தயாராக இருக்க மாட்டார்கள். இதனுடைய கருத்து வேறுபாடுகள் பெரிய அளவுல பிரச்சனையாகி யார் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தார்களோ அவர்களை யாரை சுற்றி இருந்திருக்காங்க, அலி ரலியல்லாஹு அவர்களை சுற்றி அவங்க இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்னு சபாய் மூசாவுடைய கூட்டாளி எல்லாம் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு பின்னாடி இருந்துட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்வதற்கு திட்டம், அவருக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்வதற்கு உண்டான திட்டங்களை எல்லாம் அலிநாயகத்திற்கு பின்னாடி இருந்து செய்ததால் இது யார் செய்ததை போல் ஒரு விபத்தை உண்டாக்கினார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களே செய்ததை போல் உண்டாக்கினார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலாவுக்கு பின்னாடி எல்லா விஷயங்களையும் தெரிவித்தால் அதற்கு பின்னாடி அங்கு சுமூகமான சூழல் உருவானது. அதெல்லாம் வேற வரலாறு. ஆனால் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த இப்னு ஷபா சும்மா இல்லாமல் அலி ரலியல்லாஹு அவர்களை வைத்து இந்த இப்னு ஷபா இருக்கிறாங்கன்னவா அலிநாயகத்துடைய ஆதரவாளராக தன்னை காட்டிக் கொண்டார். அலி ரலியல்லாஹுக்கு ஆதரவாளராக தன்னை காட்டிக் கொண்டு இஸ்லாத்தில் ஒரு குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்து பின்காலத்தில் அலி ரலியல்லாஹுக்கு நான் ஆதரவாளர் என்கின்ற நிலையை காட்டி இஸ்லாத்திற்கு ஒரு பெரிய ஒரு குழுவை ஷியா என்கின்ற ஒரு குழுவை உருவாக்கி சஹாபாக்களை எல்லாம் முழுத்தலாக மாற்றக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி அதன் மூலியமாகத்தான் ஷியாக்கள் உருவானது. அதற்கும் அலிநாயகத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆகச்சிறந்த சஹாபி, அஸ்ரத்துல் முபஷ்ஷரா, நாயகத்தினால் உலகத்திலேயே சுவனவாதி என்று சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களில் அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒன்று. நிறைய நன்மையான விஷயங்களுக்கும் நிறைய வரலாற்று ரீதியான வீரத்திற்கும் பெயர் போனவர்கள் செய்த அலி ரலியல்லாஹு தஆலா. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஈரக்குறை என்று சொல்லக்கூடிய ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அலிநாயகத்திற்கு திருமணம் முடித்து வைத்தார்கள். இந்த வரலாற்றையும் இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட நல்லோர்களின் வழியை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவாராக. அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை போல் ஈமான் உறுதியுடனும் இஸ்லாத்தின் மீது பற்றுடன் வாழக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.